கர்த்தருடைய பரிசுத்தமல்ல நாமத்திற்கு ஸ்தோத்திரம். இன்றைய நாளின் கர்த்தருடைய வார்த்தையாக ரோமருக்கு எழுதின நிருபம் 12வது அதிகாரம் 9வது வசனம். உங்கள் அன்பு மாயமற்றதாய் இருப்பதாக தீமையை வெறுத்து நன்மையை பற்றி கொண்டிருங்கள். எனக்கு அருமையானவர்கள், இந்த இடத்துல வேதம் நமக்கு போதிக்கும் பொழுது தீமையை வெறுத்து விட்டு நன்மையை நாம் பற்றி கொண்டிருக்க வேண்டும் என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது. இந்த வேதத்தில் நம்ம இந்த உலகத்தில் நமக்கு எது தீமை எது நன்மைன்றது நல்லா தெரியும். ஆகவே தீமையான காரியங்களை விட்டு விலகுவதோடு அதை வெறுத்து விட வேண்டும். அப்போது நம்ம நன்மையை பற்றி பிடித்து கொள்வதற்கு லகுவாக இருக்கும். அது மட்டுமல்ல, நம்முடைய அன்பு மாயமற்றதாக இருக்க வேண்டும். நம்முடைய அன்பு உண்மையாக இருக்கணும். நாம் யாரில் நம்ம அன்பு செலுத்துகிறோம்? நம்ம ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் மேல் அன்பு செலுத்துகிறோம்ல, அது உண்மையான அன்பாக இருக்கணும். ஆண்டவர், நான் ஞாயிற்றுக்கிழமை மட்டும் அன்பு செலுத்துவேன், இல்லை எப்போல்லாம் ஜெபம் பண்ணுறாங்களோ அப்போ ஆண்டவர் மேலே மனதுருகி ஜெபம் பண்ணுவேன், அன்பாக இருப்பேன் ஆண்டவரே. உலகத்துக்கு போனேன்னா நான் உலகத்தின் மனுஷன் ஆண்டவரே, நான் எப்படி உங்களை பிரதிபலிக்க முடியும்? உங்கள் அன்பை காட்டினா என்னை ஒன்றும் இல்லைன்னு சொல்லி ஆக்கிடுவாங்க. ஸோ அதற்கு நான் உலகத்திற்கு உலகத்தானாய் நடிப்பேன், யூதனுக்கு யூதன் என்றும் மற்றவனுக்கு மற்றவன் என்று நடிப்பேன். அப்படி சொல்லக்கூடாதுங்க. நம்முடைய வாழ்க்கை கர்த்தருக்கு உகந்ததாக இருக்க வேண்டும். நான் என் ஆண்டவருக்கு உகந்த வாழ்க்கை வாழ வேண்டும் என்றால் என் ஆண்டவருடைய அன்பை நான் வெளிக்காட்ட வேண்டும். கல்வாரி சிலுவையில் அவர் எனக்காக இரத்தம் சிந்தினார், எனக்காக காயப்பட்டார், எனக்காக அவர் அடிக்கப்பட்டார். அந்த அன்புள்ள தெய்வத்தை நேசிக்கிறேன். நான் மற்றவர்களையும் நேசிக்கணும்ல, மற்றவர்கள் மேலேயும் அன்பு செலுத்தணும்ல. அந்த அன்பு மாயமற்றதாக இருக்கணும். அதில் எந்த விதமான கலப்படம் இருக்கக்கூடாது. அது ஒரிஜினலாக இருக்கணும். அதை தான் ஆண்டவர் விரும்புகிறார். இதனால் இந்த வார்த்தைகளை கேட்கிற தெய்வ பிள்ளையே, நம்முடைய அன்பு எப்படியாக இருக்கிறது? நம் உறவுகள் மத்தியில், இல்லை ஆண்டவரை சார்ந்திருக்கிற நம்முடைய கம்யூனிட்டி மத்தியில் நம்முடைய அன்பை எப்படி பகிர்ந்து கொள்ளுகிறோம்? எங்கேயோ ஒருவன் நம்ம ஆண்டவருக்குள்ள பிள்ளை ஏதோ இந்த தேசத்தில் ஏதோ ஒரு மூலையில் அடிக்கப்படுறான்னா என் ரத்தம் கொதிக்கணும், என் அவயவம் துடிக்கணும். ஐயோ, என் கிறிஸ்துவின் பிள்ளை அடிக்கப்படுறான், துன்பப்படுத்தப்படுறான். நம்ம என்ன செய்யணும்? முழங்கால்களில் நின்று ஜெபிக்க ஆரம்பிக்கணும்ல. எங்கோ ஒரு மூலையில் யாரோ துன்பப்படுத்துகிறாங்க. யார்? என்னுடைய வீட்டில் இல்லை, என் குடும்பத்தில் எந்த பாதிப்பும் இல்லை என்று சொல்லி நாம் விலகி விடக்கூடாது. எனக்கு அருமையானவர்களே, நம்முடைய வாழ்க்கையை ஆராய்ந்து பார்ப்போம். இந்த நாளிலும் என்னுடைய அன்பு சுயமாக இருக்குமானால் ஆண்டவரை நோக்கி ஜெபிக்கலாமா? மன்னிச்சிரும் ஆண்டவரே, எனக்கு என்னுடைய அன்பை விரிவுபடுத்தும். ஆண்டவர்கிட்ட கேட்கலாமா? எங்கள் அன்பின் ஆண்டவரை, ஆசீர்வதிக்கப்பட்ட இந்த நல்ல காலை வேளைக்காக நன்றி. இந்த நாளில் உம்முடைய வார்த்தையை கேட்கிற உம்முடைய பிள்ளைகள் தன்னுடைய வாழ்வு என்று சொல்லி சுயத்திலே கட்டப்பட்டிருப்பார்களானால் இந்த நாளில் அவர்களை நீர் உணர்த்துகிற தயவிற்காய் ஸ்தோத்திரம். உண்மையிலே அன்பு கூர்ந்து மற்றவர்களிடத்திலும் அன்பு கூற கர்த்தர் உதவிச்சு, அன்பு மாயமற்றதாக இருக்க கர்த்தர் உதவிச்சு. நாங்கள் ஒருவரில் ஒருவர் அன்பாக இருக்கும் பொழுது நாங்கள் உங்களுக்கு ஊழியம் செய்கிறோம்ப்பா, உங்களுக்கு நன்மை செய்கிறோம் வேதம் சொல்கிறது. பின்பற்ற ஒவ்வொருவருக்கும் உதவி செய்யும், ஆசீர்வதியும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன், ஆமேன்.